இயேசு நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். அருமையான கால வேளையிலே உங்களை பார்ப்பதில் மிக சந்தோஷம். கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. இந்த நாளில் உங்களை ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தில் 33ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் பிற்பகுதியில் இவ்வாறு சொல்லுகிறது: அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மன்னிப்பேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு நன்மையை நான் கேட்க பண்ணுவேன். நன்மை எல்லாம் அவன் கேட்கப்படுற எல்லா நன்மைகளையும் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்றார். பாருங்க, இங்கு 33ஆம் அதிகாரத்தில் எரேமியாவை காவலில் வைக்கிறார். எரேமியா கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, எப்பொழுதும் நல்லது. கர்த்தர் நன்மை செய்வார், நன்மை செய்வார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொன்னால் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஆனால் கர்த்தர் உங்களை இந்த மாதிரி கை காலை கட்டி ஒரு இழுத்துட்டு போவோம், பாபிலோன் ராஜா பண்ணுவான், ஏதாச்சும் செய்வான்னு சொன்னால் பிடிக்காது. அதனால இப்போ எரேமியாவை கர்த்தருடைய வார்த்தை யெகோவா நாம உள்ளவருக்கு உண்டானதுனால அவனை காவலில் வச்சிருக்காங்க. அப்பொழுது காவல் வைக்கும்போது தான் அந்த வார்த்தைகளை சொல்கிறான். பாருங்க, அவர் கர்த்தர் சிறையிருப்பை பாருங்க திருப்பினாரு. அப்புறம் அவன் சொல்ற ஒரு வார்த்தை என்ன சொல்றான்னா, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாராம்? 8ஆம் வசனத்துல, நீங்க செய்த எல்லா குற்றம் உங்களுடைய அக்கிரமத்தை எல்லாம் மன்னிப்பார், அக்கிரமங்களை மன்னிப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில கர்த்தருக்கு விரோதமா செஞ்சிருக்கலாம், எவ்வளவோ காரியங்கள் பண்ணலாம். ஆனா கர்த்தர் மன்னிக்கிற தயவு இருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் ஏற்கனவே புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு, ஒரு சகோதரர் நமக்கு விரோதமா பாவஞ்சதை எத்தனை தடவை மன்னிக்கணும்னு, 7-7 தடவை மன்னிக்கணும்னு சொன்ன ஆண்டவர் தான் அங்கே சொல்றார், உன் குற்றங்களை விரோதமாய் நீ செய்த குற்றங்களை மன்னிப்பேன், எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். அது மாத்திரமல்ல, மன்னிச்சது மாத்திரம் நன்மை உனக்கு செய்வேன். நன்மை இல்லாமல் பாருங்க வேற ஒன்றும் இல்லை, நன்மை செய்வார். சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறது. காலவெளியில் அருமையானவர்களே, நீங்க நமக்கு என்ன செய்யறது? யார் நம்முடைய குறைகளை மன்னிப்பா? என்ன செய்வா? பாருங்க, ஜனங்களை எப்போதெல்லாம் தவறு பண்றாங்களோ அப்பொழுது தண்டனை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இன்னைக்கு எல்லாமே அப்படிதான். என்ன நடக்குது, நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கு பிரதிபலன் வரும். அப்போ ஒரு நாடா இருந்தாலும் சரி, ஒரு வீடா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய சமுதாயம் எது இருந்தாலும் சரி, தேவனுக்கு விரோதமான காரியங்களை பண்ணும்போது அவங்களுக்கு சில தண்டனைகள் வரும். பண்ண பின்பு அவர் அதை மன்னித்து அவர்களுக்கு நன்மை செய்ய இறங்குவார். அதுதான் அதிசயம். பாருங்க, சில சமயங்களில் இவ்வளோ பெரிய அழிவு வந்துருச்சேன்னு நினைப்பீங்க, இந்த அழிவு நன்மைக்காக இருக்கும். இவ்வளோ பெரிய பாருங்க இடம் இருந்தாலும் தெரியாம போயிடும். நன்மை செய்வார். சோதரம் தவறுகளுக்கு தண்டனை வரும், அதே சமயத்தில் நன்மை வரும். அப்போ நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் மன்னிப்பார் என்று சொல்லுகிறார். சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம தண்டனை கொடுத்துட்டு அப்புறம் அவங்களை நேசிக்கிறது போலதான் கர்த்தர் தண்டனைகளை கொடுப்பார். சோதரம் இஸ்ரேல் மக்கள் பல தண்டனை கிடையாது, நாடே இல்லாம இருந்துச்சு. இப்பதான் 1947 தான் அந்த நாடு வந்துச்சு. 47-48 வருஷங்கள்ல அவர்கள் சுதந்திரம் பெற்ற, அதுக்கு முன் நாடே கிடையாது. அவங்களுக்கு சிதறி போனாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் செய்த தவறுனால்தான் போனாங்க. அதனால இன்னைக்கு கூட ஏற்றுக்கொள்ள முடியும். இவ்வளவு சீக்கிரத்துல வளர்ந்துட்டாங்களே என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் எல்லா நாளும் திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு ஒரு வளர்ச்சி அவருக்கு வந்தது. சின்ன நாடு, கொஞ்சம் ஜனங்கள், ஆனாலும் கூட இருக்கிறது யார் தெரியுமா? இந்த உலகத்தை எல்லாம் படைத்த சர்வ வல்லவர். அதனாலதான் அவங்க அப்படி இருக்கிறாங்க. அவர்களுக்கு அவங்களை அடிக்காத அடி கிடையாது. எப்பக்கமும் நெருக்கப்பட்டார்கள். ஆனாலும் நெருக்கத்துக்கு பின்பு அவர்கள் சொல்ற, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பாவத்தை உன் அக்கிரமத்தை மன்னிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதான் அங்க வசனம் வாசிக்கும் போது பாருங்க, அவர் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து அவருடைய எல்லா அக்கிரமங்களையும், எனக்கு விரோதமா குற்றம் செய்தாங்க, அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரிப்பேன். முதல்ல அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எல்லா விரோதமான துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமத்தையும் மன்னிப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். மன்னிப்பேன். அது மாத்திரமல்ல, அவர்கள் அக்கிரமங்களை எல்லாத்தையும் என்ன செய்வேன்? குற்றம் செய்த எல்லா குற்றங்களையும் நான் அவளுக்கு மன்னிச்சிருவேன் என்று சொல்றாரு. சுத்திகரிப்பேன் என்று சொல்றாரு. நாங்கள் சுத்திகரிப்பேன், மன்னிப்பேன். 2 காரியம், பாவங்களை எல்லாம் கழுவாரு, மன்னிப்பார். 2 காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தவர் இன்றைக்கு நமக்கு செய்வார். இந்த காலவெளியில் அருமையானவர்களே, பிரச்சனை மேல பிரச்சனை வருகிறதுல அலசி ஆராய்ஞ்சு பாருங்க. ஒருவேளை நம்ம ஒரு தண்டனை இதில் இருக்கலாம், ஒருவேளை நமக்கு அது பனிஷ்மெண்டா இருக்கலாம். நமக்கு தோல்வி மேல தோல்வி வருதுன்னா அது ஒரு பனிஷ்மெண்டா இருக்கலாம். அதை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே நான் அக்கிரமங்களை மன்னித்து என்னை மாற்றுன்னு சொல்லி இந்த காலவெளியில சொல்லும் போது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பாரு. அவர் மன்னிக்க தயவு பெருத்திருக்கிறார். அந்த காலவெளியில் நீங்க செய்யற காரியம் என்ன தெரியுமா?
என்ன செய்ய நீங்க விரும்புகிறீங்க? நீங்க ஆண்டு ஆசீர்வாதம் பெறணும்னா அவருடைய மன்னிப்பு நமக்கு தேவை, அவருடைய சுத்திகரிப்பு நமக்கு தேவை. அப்படி செய்யும் போது உங்களுக்கு நன்மை ஆரம்பிக்கும். 9ஆம் வசனத்துல அவளுக்கு நன்மை இல்லாமல் கேட்க போகிற பூமிக்கான எல்லா ஜாதியிலும் அவர் நன்மை செய்யறதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்யப்படுற நன்மையை பார்த்து உங்களை சுத்தி இருக்கிற ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் நடத்துவார். இந்த நாட்களிலே அவரை நோக்கி பாருங்கள். இந்த கால வேளையில நமக்கு என்ன தேவை? சோதரம், உங்களுக்கு என்ன வேணும்? ஆண்டவர் பார்க்குறாரு. நீங்கள் பல வருஷங்களாக, பல மாதங்களாக, பல நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கலாம், ஒரு நன்மையுமே காணவில்லையே, எங்கே பார்த்தாலும் பிரச்சனையும் கஷ்டமும் தீமையும் தான் எனக்கு வருது, நான் தான் நன்மை செய்கிறேன், எனக்கு எல்லாரும் தீமை செய்கிறார்கள் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அக்கறை பாருங்க, நான் கொஞ்ச நேரம் உங்களுக்கு தண்டனை கொடுத்த உண்மைதான். நீங்க தவறாய் போன இஸ்ரவேலர்களை போனது போல இன்னைக்கு நம்ம தவறாய் போனபடினாலே தண்டனை, கீழ்ப்படியாமையினாலே தண்டனை. பாத்துருங்க, ஆதாம் எவ்வளவு என்ன தப்பு பண்ணாங்க? ஏதோ பழத்தை சாப்பிட்டாங்கன்னு தான் சொல்றாங்க. அதுக்கு பின்னால் இருப்பது கீழ்ப்படியாமை, டிஸ்ஒபீடியன்ஸ் தான். இன்னைக்கு அதே டிஸ்ஒபீடியன்ஸ்னால தான் அநேக பாவங்கள், அநேக ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். அந்த டிஸ்ஒபீடியன்ஸை மாற்றி அவர் சொல்றதை அப்படியே செய்வோமாக. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும்னா நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க, அவர் என்ன கட்டளையிட்டிருக்காரோ அதன்படி செய்யுங்க. மாறி செஞ்சுட்டு எனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்றது அது ஒரு பைத்தியகாரமான சிந்தனை தான். எனக்கு நான் படிக்க மாட்டேன், ஆனா நான் பாஸ் ஆயிடணும், நான் உனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் அந்த மாதிரி உள்ள ஒரு பிரச்சனை எல்லாம் இருக்குது. அதனால இவ்வளவு வார்த்தையை கீழ்ப்படிவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களுக்கு உங்க பாவத்தை அக்கிரமத்தை மன்னித்து உங்களுக்கு நன்மை செய்ய இந்த காலவழியில் வந்திருக்கிறார். நீங்க அவர் நோக்கி பார்க்குறீங்களா? குடும்பம் உங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் அந்த வழியில நடத்த ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் இந்த காலவழியில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.